இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டில் என்ன நடந்துச்சு, மெயின் ஈவெண்ட் என்ன மேட்ச் நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் வர்சஸ் பிளட் லைன் டேக் டீம் மேட்சஸ் நடந்துச்சு. இந்த டேக் டீம் மேட்ச்சில் பிளட் லைனில் யார் யார் வந்தான்னு கேட்டிங்கன்னா, சோலசிகா அண்ட் ஜேக்கப் ஃபேக்டோ மட்டும் வந்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்ச் வந்து ரெண்டு டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் ராண்டி ஆர்டனோட பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வெளில போய் ஜேக்கப் ஃபேக்டோ போட்டு டேபிளில் தூக்கி அனௌன்ஸ் டேபிளில் கமெண்ட்ரி டேபிளில் போய் தூக்கி போட்டு அடிக்கிறாரு. ஆனால் ஜேக்கப் ஃபேக்டோ திருப்பி எஞ்சி வர்றாரு. இதை பார்த்து கடுப்பான ராண்டி ஆர்டன் என்னடா திருப்பி 3 வாட்டி அந்த கமெண்ட்ரி டேபிளில் தூக்கி அடிக்கிறாரு. இந்த மூமெண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ரெண்டு பேருமே மாறி மாறி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாமா டோங்கோ அண்ட் டாமா லோங்கோ இவங்க ரெண்டு பேரும் வந்துருவாங்க. வந்து கெவின் ஓவன்ஸை அதாவது திசை திருப்பிக்கிட்டு இருப்பாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு சோலோசிக்கா கெவின் ஓவன்ஸ் அடிச்சு மேட்சை முடிக்க ட்ரை பண்ணுவார். அதுக்கப்புறம் பின்னாடியிலேருந்து கோடி ரோட்ஸ் வருவார். கோடி ரோட்ஸ் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வருவார். அந்த இடத்துல டாமா லோங்கோவையும் போட்டு அடிச்சுட்டு டோங்கோ அடிச்சு உள்ற தள்ளி விடுவார். உள்ற தள்ளி விட்ட உடனே அந்த இடத்துல என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் டாமா லோங்கோவுக்கு ஒரு ஆர்கேவை போடுவார். ஆர்கேவை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபேக்டோ உள்ளே வந்து ராண்டி ஆர்டனுக்கு ஒரு சூப்பர் கிக் வச்சிருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்ட கெவின் ஓவன்ஸ் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டன்னரை போட்டு சோலஸ்கியாவை பின் பண்ணி போப்பார். அந்த இடத்துல ஜேக்கப் ஃபேக்டோ என்ன பண்ணுவார்னா, கோடி ரோட்ஸை உள்ள ரெஃப்ரி மேலே தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டோடனே ரெஃப்ரி வந்து அதை பார்த்து ரெஃப்ரி இன்ஜுரி ஆன மாதிரி நடிப்பார். நடிச்ச உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பின் பண்ண மாட்டாங்க. கெவின் ஓவன்ஸ் வந்து வெளில கோடி ரோட்ஸை போக சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதை பயன்படுத்திக்கிட்ட ஜேக்கப் ஃபேக்டோ சோலஸ்கியா ஹெல்ப் பண்ணும் விதமாக கெவின் ஓவன்ஸுக்கு 2 சூப்பர் கிக் விடுவார். அந்த 2 சூப்பர் கிக் விட்ட உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸை சோலோசிக்கா பின் பண்ணிடுவார். ரெஃப்ரி அதை பார்த்து அதுக்கப்புறம் டேப் தட்டிடுவார். இந்த இடத்துல ஸ்மாக் டவுனில் மெயின் ஈவெண்ட்டில் டேக் டீம் மேட்ச்சில் மீண்டும் பிளட் லைன் வின் பண்ணிட்டாங்க அப்படின்றது இந்த இடத்துல கிளியராக வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் வின் பண்ணதுக்கப்புறம் பிளட் லைன் ஒட்டு மொத்தமாக கிளம்பி வெளில போக ஆரம்பிப்பாங்க. அந்த இடத்துல கெவின் ஓவன்ஸ்கிட்ட போய் கோடி ரோட்ஸ் பேசுவார். உடனே கெவின் ஓவன்ஸ் கடுப்பாகி கோடி ரோட்ஸை பிடிச்சி தள்ளி விடுவார். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகும். ராண்டி ஆர்டன் உள்ளே பூந்து ரெண்டு பேருக்கும் மத்தி சந்திப்பார். ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார். ராண்டி ஆர்டனையும் தள்ளி விட்டுட்டு கெவின் ஓவன்ஸ் அந்த இடத்துல போய் நிற்பார். அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு வந்து பிளட் லைன் ஃபுல்லாகவே சிரிச்சுக்கிட்டு நிற்பாங்க. அவங்களுக்குள்ள கலவரம் உருவானதை பார்த்துட்டு இந்த இடத்துல ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் வந்து வர்சஸ் கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் போயிட்டு இருக்கு. ஏன்னா கோடி ரோட்ஸ் இப்போ ராண்டி ஆர்டன் அண்ட் கெவின் ஓவன்ஸ் தோக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்த மாதிரி இந்த இடத்துல வந்து WWE ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கெவின் ஓவன்ஸ் ரொம்ப காண்டாக்டாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.